கோல்ட் ப்ரெஷர் சோப் செய்கிறப்போ நீங்கள் கால்குலேஷன் மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தும் சோப்ஸ் வந்து பேட்டர் கரெக்டாக வரல, மோல்டில் ஊற்றுனதுக்கு அப்புறமும் அன்மோல்டு பண்ண முடியலை, மேலே வந்து ஆயிலியாக இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன எரர் இருக்கும்? கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டோமா? அப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தும் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஆயில்ஸ், கோகோனட் ஆயிலாக இருக்கலாம், இந்த மாதிரி ஆயில்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆயில்ஸ் வந்து வடிகட்டப்பட்டதாக இருக்கும். அதாவது ஃபில்டர் ஆயில், அன்ஃபில்டர் ஆயில்ஸ்னு இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம கோல்ட் ப்ரெஷர் சோப் செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபேர்ட்ஸ் தான் வந்துட்டு லை சேர்க்கும்போது சப்பானிஃபிகேஷன் நடக்குது. ஸோ அங்கே அந்த ஃபேர்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணின ஆயில்ஸுமே இருக்குது, மிக்ஸ்டு ஆயில் அந்த மாதிரி இருக்கும். ஃபில்டர் பண்ணதும் அன்ஃபில்டர் பண்ணதும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இல்லைனாலும், ஃபேர்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும். நீங்கள் கோல்ட் ப்ரெஷர் சோப் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பரான, அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக பெர்ஃபெக்டான ஆயிலை சூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேஷன்லாம் கரெக்டாக செய்யும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும்.